இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், புத்த மதம், இத்தனை மதம் இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு லீடர் வேற. இவர் தான் இந்த மதத்தை உருவாக்குனவர், இவர் தான் இந்த மதத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும். இஸ்லாம் அப்படின்னா முகமது நபி, கிறிஸ்தவம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து, புத்த மதம் அப்படின்னா புத்தர், இந்து மதம்னா அதுக்கு பேரில் நிறைய பேர். இந்த மதங்களை எல்லாம் ஏன் உருவாக்குனாங்க? இதில் எந்த மதத்தை நம்ம பின்பற்ற முடியும்? எந்த மதம் எனக்கு நல்லதை செய்யும்? இப்படின்னு நினச்சி கன்ஃபியூஷன்லேயே பல பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கேருந்து இன்னொரு இடம் போகிறது, கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து திடீர்னு இஸ்லாமுக்கு போகிறது, இஸ்லாமுலேருந்து திடீர்னு கிறிஸ்தவத்துக்கு வர்றது, கிறிஸ்தவத்துலேருந்து திடீர்னு இந்துவுக்கு போகிறது, இந்துவிலேருந்து இஸ்லாமுக்கு போகிறதுன்னு இப்படி தாவிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் படி தான் வாழ முடியும். இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது.